ஹாய் ஹலோ கைஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேஜர் ஈவெண்ட்ஸ் பிட்வீன் 1885லேருந்து 1947 நடந்த மேஜர் ஈவெண்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹிஸ்ட்ரியில் இந்தியன் நேஷனல் மூமெண்ட்ஸுமே இங்கே தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. 1885லேருந்து 1947 தான். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா 1885. ஓகேவா? 1885 பொறுத்த வரைக்கும் இதில் முக்கியமாக யார் சொல்லலாம் அப்படின்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸை உருவாக்குன ஒருத்தவர். அவர் யாருன்னா ஏஓ ஹியூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவர் தான். அவர் வந்து ஒரு பிரிட்டிஷர். அவர் வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து இந்தியனுக்காக வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாரு. ஓகேவா? அப்போ கவர்னர் ஜென்ரலாக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா லார்ட் டுஃப்ரின் அப்படின்ற ஒருத்தவர் வந்து கவர்னராக இருந்தார். கவர்னர் ஜென்ரலாக இருந்தார். அவங்களோட ஐடியா எப்படி இருந்துச்சு அப்படின்னா லார்ட் டுஃப்ரினும் ஏஓ ஹியூமும் சேர்ந்து இந்தியாவை வந்து ஃபுல்லாக நம்ம வந்து அவங்க ஃபுல்லாக கண்ட்ரோல் எடுக்கிறதுக்காக உருவாக்குனது தான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ஓகேவா? அப்போ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஏன்னா அப்போ வந்து நிறையா ஒரு ரிஃபார்ம்ஸ் நிறையா இருந்துச்சு. ஓகேவா? நிறையா பார்ட்டிஸ் இருந்துச்சு. அதனால் அந்த பார்ட்டிஸ் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணி ஒரு இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் நம்ம கொடுத்துட்டோன்னா நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்தியாவே கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் வந்து அவங்க வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸை வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் டிசம்பர் 28, 1885 கோகுல்தாஸ் தேஜ்பால் அப்படின்ற சான்ஸ்கிரிட் காலேஜில் பாம்பேயில் இருக்குது. ஓகேவா? கோகுல்தாஸ் தேஜ்பால் சான்ஸ்கிரிட் காலேஜ்னு சொல்லிட்டு பாம்பேயில் வந்து இருக்குது. அதில் ஃபஸ்ட் மீட்டிங் வந்து நடக்குது. எதுக்கு? இந்தியன் நேஷனல் காங்கிரஸுடைய ஃபஸ்ட் மீட்டிங் அங்கே தான் நடக்குது. ஓகேவா? அங்கே வந்து என்ன சொல்கிறாங்க, அங்கே வந்து என்னென்னலாம் நடக்குது, எத்தனை பேர் அந்த மீட்டிங்கில் இருந்தாங்க அப்படின்றத பற்றி நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். பாம்பேயில் நடந்த அந்த மீட்டிங்கில் ஃபஸ்ட்டு வந்து அந்த கான்ஃபரன்ஸில் வந்து நம்மளுடைய நேம், அதாவது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்ற ஒரு நேமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதில் மொத்தம் வந்து எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னா 72 மெம்பர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அப்போதைக்கு அந்த கான்ஃபரன்ஸ்க்கு ஹெட்டாக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா WC பானர்ஜி அப்படின்ற ஒருத்தவர் தான் வந்து நடந்தார், ஹெட்டாக இருந்தார். ஓகேவா? இதுதான் டிசம்பர் 28, 1885 நடந்த ஒரு நிகழ்வு. அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1886. ஓகேவா? இந்த பிடிஎஃப்பில் இருக்கார். மோரோவர் நம்ம சொல்ல நீங்கள் வந்து அப்படியே ரீகால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 1886 வந்து செகண்ட் மீட்டிங் நடந்துச்சு. அதாவது இந்தியன் நேஷனல் காங்கிரஸுடைய செகண்ட் மீட்டிங் 1886 நடந்துச்சு. நெக்ஸ்ட் இயர் நடந்துச்சு. அட் கல்கட்டாவில் நடந்துச்சு. அதோட ஹெட் யார் அப்படின்னு பார்த்தோன்னா தாதாபாய் நாரோஜி தான் அதோட ஹெட்டு. அப்போ மெம்பர் வந்து எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னா 434 மெம்பர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு வந்து 1887 வந்து தேர்ட் மீட்டிங் நடந்துச்சு. அது மெட்ராஸில் நடந்துச்சு. அதோட ஹெட் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பத்ருதீன் தேஜாபாய் அப்படின்ற ஒருத்தவங்க தான் வந்து ஹெட்டாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1888 ஃபோர்த்து மீட்டிங் நடந்துச்சு. அலகாபாத்தில் நடந்துச்சு. ஓகேவா? அந்த மீட்டிங் வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னா அலகாபாத்தில் நடந்துச்சு. அதோட ஹெட் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஜார்ஜ் அப்படின்ற ஒருத்தவர் தான் வந்து ஹெட்டாக இருந்தார். இப்போ 1885 1905 வரைக்குமே வந்து அந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து ஒரு மாதிரி மாடரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இருக்க மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து மாடரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஆப்போஸ் பண்ணாமலே இருந்தாங்க. அவங்க எது சொன்னாலும் ஓகேன்ற மாதிரியே போயிட்டு இருந்தாங்க. ஓகேவா? அவங்கள எதிர்த்து எதுவுமே கேட்காதவங்கள தான் இருந்தாங்க. அவங்கள தான் என்னென்னு சொல்லுவோம்னா மாடரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ அந்த 1885 1905 எல்லாமே வந்து இருக்கிறவங்க எல்லாருமே வந்து மாடரேட்ஸாக தான் இருந்தாங்க. அவங்கள எப்படி வந்து பிரிட்டிஷ் வந்து அவங்கள என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டீ பார்ட்டி பொலிட்டீஷியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அப்பப்போ மீட்டிங் நடக்கும். அப்பப்போ அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத கேட்பாங்க. அதுக்கப்புறம் கிளம்பிடுவாங்க. அவ்வளோதான். பிரிட்டிஷை வந்து எந்த விதமான ஆப்போசிஷனும் பண்ண மாட்டாங்க. இதுக்காக தான் பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த அமைப்பையே உருவாக்கியிருப்பாங்க. ஓகேவா? ஃபுல் கண்ட்ரோல் இந்தியாவை எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா மாடரேட்ஸ் யார் அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா? அதாவது முக்கியமான ஒரு 5 மாடரேட்ஸ் இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து யாருன்னா WC பானர்ஜி. ஃபஸ்ட்டு மீட்டிங்குடைய ஹெட்டே இவர் தான். ஓகேவா? செகண்ட் வந்து யாருன்னா சுரேந்திரநாத் பானர்ஜி அப்படின்றவர். நெக்ஸ்ட் வந்து ஹீரோஷா மேக்தா அப்படின்ற ஒருத்தவங்களும். அடுத்தது GK கோக்லே. அதுக்கப்புறம் பத்ருதீன் தயாபிஜி அப்படின்ற ஒருத்தவங்களும் இருக்காங்க. ஓகே, மொத்தம் 5 மாடரேட்ஸ் லிஸ்ட்டு. ஓகேவா? இவங்க வந்து பிரிட்டிஷை எந்த விதமான ஆப்போசிஷனும் பண்ணாமல்
அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத மட்டும் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ இந்த பீரியட்ஸில் தட் மீன்ஸ் அந்த 1885லேருந்து 1905 வரைக்குமே மாட்ரேட்ஸ் தான் இருந்தாங்க. அப்போ அவங்க என்னென்னலாம் கேட்டாங்க, அதாவது என்னென்ன ரெக்வஸ்ட்லாம் பிரிட்டிஷ் கிட்ட கேட்டாங்க, அப்போ என்னென்னலாம் நடந்தது, இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் என்னென்ன மூமெண்ட்ஸ்லாம் நடந்தது அப்படின்றது தான் நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். இப்போ 1889 வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து அது மூலயமா ஒரு பிரிட்டிஷ் கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணாங்க. ஓகேவா, பிரிட்டிஷ் கமிட்டி வந்து மாட்ரேட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து நியூஸ் பேப்பர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்தியா அப்படின்ற ஒரு நியூஸ் பேப்பர் 1890 தான் என்ன ஆச்சு, இன்ட்ரடியூஸ் ஆச்சு. இது ரெண்டுமே பண்ணது யாருன்னா அந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்குள்ளே இருக்க அந்த மாட்ரேட்ஸ் பீப்புள் பண்ணாங்க. ஓகேவா, மாட்ரேட்ஸ் வந்து அதுக்கப்புறம் ரெக்வஸ்ட் பண்ணாங்க. யார்கிட்ட, பிரிட்டிஷ்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணாங்க, நீங்கள் இந்த மாதிரி ஆர்மியோட எக்ஸ்பென்சஸை ரெடியூஸ் பண்ணுங்கள், தட் மீன்ஸ் ரிடக்ஷன் ஆஃப் மிலிட்ரி எக்ஸ்பென்சஸை ரெடியூஸ் பண்ணுங்கள், சால்ட் டேக்ஸை ரெடியூஸ் பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு கோரிக்கைகளை வச்சாங்க. ஓகேவா, எம்ப்ளாய்மெண்ட், இந்தியன்ஸ்க்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுங்க அப்படின்ற ஒரு கோரிக்கை. அதுக்கப்புறம் ஹியூமன் ரைட்ஸ், அதாவது நீங்கள் வந்து எங்களுக்கான ஹியூமன் ரைட்ஸை கொடுங்க அப்படின்றதுக்கான கோரிக்கையும் மாட்ரேட்ஸ் வந்து வச்சுருக்காங்க அந்த டைமில் 1890s. ஓகேவா, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் நம்மளுடைய இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ், எங்களுடைய மெம்பர்ஸோடைய நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இது எல்லா ரெக்வஸ்ட்டையும் வந்து பிரிட்டிஷ் வந்து கேட்டுக்கிட்டு அவங்க எதெல்லாம் அக்செப்ட் பண்ணி எதெல்லாம் அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றத தான் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். 1892 இது எல்லாத்தையும் கலெக்டிவாக கேட்டுக்கிட்டு அவங்க அக்செப்ட் பண்ணது எது அப்படின்னா இந்தியன் கவுன்சில் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் வந்து உருவாக்குறாங்க 1892. ஓகேவா, அந்த ஆக்ட் வந்து யாருக்காகனா இவங்களுக்காக தான், அந்த மாட்ரேட்ஸுடைய ரெக்வஸ்ட்னால உருவாக்கப்பட்ட ஆக்ட் தான் இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1892. 1893 வந்து இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ஃபார் இந்தியன்ஸ்க்காக ஒரு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் வைக்கலாம். இதுவுமே அந்த மாட்ரேட்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் இந்தியன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்தியன்ஸ்க்கு எம்ப்ளாய்மெண்ட் தாங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால் அவங்க வந்து இந்தியன் சிவில் சர்வீஸ் அப்படின்ற ஒரு கமிஷன் அமைச்சு அதுக்கப்புறமா இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் வந்து இந்தியாஸில் வைக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து 1893 வந்திருப்பாங்க. இதெல்லாமே நம்ம மாட்ரேட்ஸ் பற்றி பார்த்தோம். இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பற்றி பார்க்க போகிறோம். இவங்க யாருன்னா எக்ஸ்ட்ரீமிஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இதுலேயே ஒரு 4 மெம்பர்ஸ் இருக்காங்க. பாலகங்காதர் திலக், லாலா லாஜ்பத் ராய், பிபின் சந்திரபால், அரவிந்த கோஷ். இவங்க 4 பேருமே பிரிட்டிஷை எதிர்த்து ஒரு ஆக்ரோஷமாக எதிர்த்து நிறைய ஆப்போஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டே இருந்தாங்க இவங்க 4 பேர். அதனால தான் அவங்கள வந்து என்னென்னு சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன் மாட்ரேட்ஸ் ஃபெயில் ஆனதுனால தான், ஏன்னா அங்கே கேட்ட ரெக்வஸ்ட்டில் ஒன்று சிலது தான் பிரிட்டிஷ் வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. ஓவராலாக மாட்ரேட்ஸ் வந்து ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லலாம். எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்ததுக்கப்புறம் எப்படி இந்த காங்கிரஸ் எப்படி போகுது, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் எப்படி போகுது அப்படின்றது தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 1893 வந்து திலக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாலகங்காதர் திலக்கை பற்றி கொஞ்சம் பார்த்துருவோம். 1893 வந்து அவர் பாம்பேயில் வந்து இருந்திருக்காரு. அப்போ வந்து விநாயக சக்தி செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சிவாஜி செலிப்ரேஷன் பண்ணியிருக்காரு பாம்பேயில் 1895. திலக்குடைய 2 நியூஸ் பேப்பர், அதாவது அவர் வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ண ஒரு 2 நியூஸ் பேப்பர் இருக்குது. ஃபஸ்ட்டு கேசரி, அதுக்கப்புறம் மகாராத்தா. கேசரின்றது எந்த லாங்குவேஜில் இருக்குன்னா மராத்தி லாங்குவேஜில் இருக்கும். மகாராத்தா அப்படின்ற நியூஸ் பேப்பர் இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்கும். நெக்ஸ்ட்டு திலக் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பூர்ணஸ்வராஜ் சபா அப்படின்ற ஒரு சபாவை வந்து ஸ்டார்ட் பண்ணாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்டார்ட் பண்ணது வந்து ஜிகே கோகலே. அவர் வந்து யார், ஒரு மாட்ரேட்ஸை. அவரை வந்து அந்த பதவியிலேருந்து இறக்கிட்டு திலக் வந்து வராரு, ஏன்னா எக்ஸ்ட்ரீமிஸ்ட். ஓகேவா, அவர் தான் அதுக்கப்புறம் அதை வந்து கொண்டு போகிறார், வழி நடத்துகிறார், பூர்ணஸ்வராஜ் சபா அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து 1899 ஒரு நிகழ்வு நடக்குது. இதெல்லாமே நடந்துகிட்ருக்கு. 1895 வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் 1899 கவர்னர் ஜெனரல் ஹுர்சர் அப்படின்ற ஒருத்தவர் இருக்கார். அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா 1905 பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அப்படின்ற ஒன்று வந்து கொண்டு வர்றாரு. ஏன் இதை பண்ணுறாங்க அப்படின்னா பிரிட்டிஷை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்ஸ் அண்ட் ஹிந்துஸ் இவங்க 2 பேரையும் பிரித்து ஆண்டா வந்து நம்மளோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்ற அந்த ஐடியாலஜியில் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டிவைட் அண்ட் ரூல் அப்படின்ற ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வருவாங்க. ஆனால் அந்த 1905 அக்டோபர் 16 தான் அந்த செப்பரேஷன் ஆஃப் பெங்கால், பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் வந்து நடந்தது. ஓகேவா, அதுக்கான எதிர்ப்பு பீப்புள்கிட்ட நிறையா வந்து எழவே ஆரம்பிச்சிது. அப்போ அந்த டைமில் வந்து பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து ஒன்று சேர்ந்து ரக்ஷாபந்த் கொண்டாட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ரவீந்திரநாத் தாகூர் வந்து அமர் சோனார் பங்களா அப்படின்ற ஒரு பாட்டு, அதாவது நேஷ்னல் ஆந்தமை வந்து பாடினார் அந்த டைமில். ஓகேவா, அந்த டைமில். ஆனால் இப்போ அந்த அமர் சோனார் பங்களா அப்படின்றது பங்களாதேஷுடைய நேஷ்னல் ஆந்தமாக இப்போ இருக்குது. ஓகேவா, இதெல்லாமே வந்து அந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலை வந்து எதிர்க்கிறதுக்காக வந்து மக்கள் வந்து பண்ண விஷயம். நெக்ஸ்ட் வந்து
அனாதா ஆமாம் அனாதா மாதான் புக்கில் வந்து வந்தே மாதரம்ன்ற சாங்கை வந்து பாடிக்கிட்டே போயிட்டு கங்காவில் போய் குளிக்கிறது இதெல்லாமே அங்கே இருக்க மக்கள் வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா இது எல்லாத்தையும் எதை எதிர்க்கிறதுக்காக, பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலை எதிர்க்கிறதுக்காக இவங்க செஞ்சாங்க. அதே 1905ல் இதெல்லாமே ஒரு சைடு பீப்புள் கிட்ட நடந்துட்டு இருந்தாலும் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு அப்படின்றத பார்ப்போம். அப்போ கல்கத்தா டவுன் ஹாலில் ஒரு நார்மல் மீட்டிங் வந்து நடக்குது. ஓகே, நார்மல் மீட்டிங் வந்து எதுக்காக நடக்குது அப்படின்னா ஸ்வதேசி மூமெண்ட்டை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்றது. என்னடா இது ஸ்வதேசி மூமெண்ட் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகேவா, ஸ்வதேசி மூமெண்ட் அப்படின்னா என்னென்னா இந்தியனுடைய திங்ஸை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதாவது இந்தியாவுடைய பொருள். ஓகேவா, இந்தியாவில் எதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, எதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ அதை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். வெளிநாட்டு பொருட்களை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, பாய்காட் பண்ணணும். அதுதான் வந்து என்னது இந்த ஸ்வதேசி மூமெண்ட்டுடைய டிசிஷன். ஓகேவா, இது வந்து 1905ல் நம்ம இதை வந்து நடத்தலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. ஆனால் 1905ல் வாரணாசி காங்கிரஸ் மீட்டிங்கில் இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் வாரணாசியில் வந்து ஒரு மீட்டிங் நடந்தது. அதில் வந்து ஜிகே கோகலே தான் வந்து என்ன இருந்தார், ஹெட்டாக இருந்தார். அவர் வந்து டிசைட் பண்ணார். ஓகேவா, அப்போ ஸ்வதேசி மூமெண்ட் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டாரு. ஆனால் எங்கே நடந்தது அப்படின்றத பார்த்தோன்னா ரியலாகவே இது ஸ்டார்ட் ஆனது வந்து எப்போ அப்படின்னா 1906ல் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஓகேவா, கல்கட்டாவில் ஹெட் வந்து யாருன்னா தாதாபாய் நாரோஜி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து ஹெட்டு. ஸ்வதேசி மூமெண்ட் ஸ்டார்டட் ரியலி அப்போலேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு 1906ல் இருந்து. அதில் வந்து மொத்தம் 4 டிசிஷன் வந்து எடுத்தாங்க. கல்கட்டாவில் நடந்த அந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் செஷனில், அதாவது மீட்டிங் ஒரு செஷனில் வந்து 4 டிசிஷன் எடுத்தாங்க. என்னென்ன டிசிஷன் அப்படின்னா ஸ்வராஜ். ஃபஸ்ட்டு வந்து ஸ்வராஜ் அப்படின்னா ஒரு முஸ்லீம் லீக் ஃபார்ம் பண்ணுறதுக்காக. ஓகேவா, அதாவது ஃபார்மேஷன் ஆஃப் த முஸ்லீம் லீக், காங்கிரஸ் கிவ் அ கால் ஃபார் ஸ்வராஜ். ஓகேவா, முஸ்லீம் லீக் ஃபார்ம் பண்ணுறதுக்காக காங்கிரஸ் வந்து ஒரு ஸ்வராஜ் அப்படின்ற ஒரு செல்ஃப் ரூல் அப்படின்ற ஒரு கால் வந்து கொடுத்துருக்காங்க முஸ்லீம் லீக்கு. நெக்ஸ்ட் வந்து ஸ்வதேசி, அதான் நம்ம பார்த்தோம்ல இந்தியாவோட ப்ரொடக்ஷன், அதாவது இந்தியன் ப்ரொடியூஸ் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷன் வந்து கொடுக்கணும் எல்லாருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஈவெண்ட்ஸும் நெக்ஸ்ட் ஒரு டிசிஷனும். நெக்ஸ்ட் வந்து பாய்காட்னு நம்ம ஃபாரின் திங்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதோட 1906 அந்த ஸ்வராஜ், இந்த ஸ்வதேசி மூமெண்ட் இதெல்லாமே முடிஞ்சுது. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா எக்ஸ்ட்ரீமிஸ்ட்ஸ்க்கும் மாடரேட்ஸ்குள்ளேயும் இப்போ தான் அந்த சண்டை வந்து உருவாக ஆரம்பிக்குது. இந்த 1906ல் அந்த ஸ்வதேசி மூமெண்ட்டை வந்து நம்ம பெங்கால்குள்ளேயே வச்சுப்போம். ஏன்னா வந்து பெங்கால் தானே நம்மளுக்கு இப்போ பிரச்சனை. ஏன்னா பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் பண்ணதுனால தான் இவங்க வந்து ஸ்வதேசி மூமெண்ட்டே கொண்டு வராங்க. அப்போ எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து என்ன சொன்னாங்க, நம்ம ஏன் வந்து பெங்கால்குள்ளேயே நடத்தணும், ஹோல் ஓவர் இந்தியா, அதாவது ஓவரால் இந்தியாவில் நம்ம நடத்தணும்னா அது ஒரு பெரிய இம்பேக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் சொன்னாங்க. ஆனால் மாடரேட்ஸ் வந்து அதுக்கான பர்மிஷனும் தரலை. வேண்டாம், நம்ம பெங்கால்குள்ளே மட்டும் நடத்துவோம், நம்ம பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலை மட்டும் வந்து ஆப்போஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்க வந்து பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால்குள்ளே மட்டும் நடந்துட்டு இருந்துச்சு இந்த ஸ்வதேசி மூமெண்ட்டு. ஆனால் வந்து இது மாடரேட்ஸ்க்கு தெரியாமல் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அதாவது ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க. ஸ்ப்ரெட் ஓவர் இந்தியா ஃபுல்லாக என்ன பண்ணிட்டாங்க, ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க. அதனால் மாடரேட்ஸ்க்கும் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்க்கும் ஒரு சண்டை போயிட்டு இருந்துச்சு. இப்போ 1907ல் சூரத் காங்கிரஸ் செஷன் சொல்லிட்டு ஒரு செஷன் நடக்குது. இங்கே தான் அந்த சண்டை வந்து என்ன ஆகுது, பெருசாக வெடிக்குது. அதாவது ஹெட் வந்து யார் அப்படின்னா ராஸ் பிஹாரி கோஷ் அப்படின்ற ஒருத்தவர் தான் ஹெட்டாக இருந்தார். அவர் வந்து யாருன்னா ஒரு மாடரேட்ஸ் தான். ஓகேவா, அப்போ எக்ஸ்ட்ரீமிஸ்டோடைய தலையாக இருந்தவர், அல்லது எக்ஸ்ட்ரீமிஸ்டுக்கு தலைன்னு எக்ஸ்ட்ரீமிஸ்டில் ஒரு ஆள், திலக்குடைய டீம்லேருந்து ஒரு ஆள் வந்து அவரோட செப்பலோ இல்லை ஏதோ ஒன்று எடுத்து ஒரு மாடரேட்ஸ் மேலே வந்து அடிச்சிட்டாரு. பெரோஷா மேக்தா அப்படின்ற ஒருத்தர் மேலே தான் வந்து அந்த ஸ்லிப்பர் வந்து போய் வந்து விழுந்துடுச்சு. ஓகேவா, அவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அதனால தான் வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, ரிவோக் பண்ணிட்டாங்க. அதாவது இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் இனிமேல் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து யார் முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா மாடரேட்ஸ் முடிவு எடுத்துட்டு ஹெட் வந்து மாடரேட்ஸ் தான் ராஜ் பிஹாரி கோஷ் வந்து முடிவு எடுத்துட்டார். அப்போ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்லேருந்து அவங்கள என்ன பண்ணிட்டாங்க, ரிமூவ் பண்ணிட்டாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் பிரிட்டிஷ்க்கு கேட்ட உடனே, பிரிட்டிஷ் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கேட்ட உடனே என்ன பண்ணிடுவாங்க, எக்ஸ்ட்ரீமிஸ்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து அரெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் வந்து உள்ளே வருவாங்க. பிரிட்டிஷ் வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட்ஸை அரெஸ்ட் பண்ண போவாங்க. அப்போ வந்து லால் லாஜ்பத் ராய் வந்து எஸ்கேப் ஆகிடுவார், அமெரிக்காவுக்கு போயிடுவார் லால் லாஜ்பத் ராய். நெக்ஸ்ட் வந்து பிபின் சந்திரபால், அவரும் ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தான். அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா எஸ்கேப் ஆகிடுவார். பட் ஆனால் அரெஸ்டட் இன் 1908ல் வந்து அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. அதுமாரி திலகரும் அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க 1908ல். ஆரோபிந்தோ கோஷ் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா பாண்டிச்சேரிக்கு வந்துடுவார். அவர் வந்து ஆன்மீகத்துக்குள்ளே வந்துடுவார். அதனால் அவரோட கதை, ஆரோபிந்தோ கோஷோட கதை இதோட முடிஞ்சிடும். ஓகே, பாண்டிச்சேரி வந்ததோடு முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து
இந்த எக்ஸிபிட்ஸ் எல்லாத்தையும் பிடிச்சதுனால இதுக்கப்புறம் எந்த விதமான ஒரு முக்கியமான ஈவெண்ட்ஸும் நடந்திருக்காது. 1908லேருந்து 1914 வரைக்குமே எதுவும் நடந்திருக்காது. 1914க்கு அப்புறமா தான் வந்து நம்மளுக்கு ஒரு சில ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கும். ஃபஸ்ட்டு இதில் இப்படி இந்தியா போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த பிரிட்டிஷை எதிர்க்கிறதுக்காக நிறையா ஒரு அமைப்புகள் எல்லாமே உருவாச்சு. அமைப்புகள் அப்படின்னா ஒரு எப்படி சொல்கிறது, தீவிரவாத அமைப்புகள் நிறைய உருவாகிட்டு இருந்தது. இந்தியாவை சுற்றியோ இல்லை வெளியில் இருக்க அவுட்டர் சைட் ஆஃப் இந்தியா, தட் மீன்ஸ் ஜெர்மனி, பாரிஸ், அந்தமாரி நிறையா ஏரியாவில் என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அமைப்பு, தீவிரவாத அமைப்பு வந்து உருவாகிட்டு இருந்தது. அதெல்லாம் என்ன அப்படின்றத ஒரு ஷார்ட்கட்டை நம்ம பார்த்துருவோம். 1897 நடந்தது ஒரு ஃபஸ்ட்டு அரசியல் படுகொலை அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா. ஜப்பாகர் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தாமோதரும் பாலகிருஷ்ணாவும் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் டபிள்யூசி ராந்த் அப்படின்ற ஒருத்தவர் வந்து சாவடிச்சிருவாங்க. ஓகேவா. இதுதான் ஃபஸ்ட்டு நடந்த அரசியல் படுகொலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா. 1905 நெக்ஸ்ட்டு வந்து அனுஷீலன் சமதி அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து உருவாகும். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கன் ப்ரொடக்ஷன், அவங்களாவே கன்னை உருவாக்குறது. தாக்கான்ற ஒரு ஏரியா, பங்களாதேஷில் தாக்கான்ற ஒரு ஏரியாவில் இதை வந்து இந்த அமைப்பை வந்து உருவாக்குவாங்க. இது யார் உருவாக்குறது அப்படின்னு பார்த்தோன்னா புலின் பெஹாரி தாஸ் அப்படின்ற ஒருத்தவர் வந்து உருவாக்குவார். இது வந்து பங்களாதேஷ், அதாவது அவுட்டர் சைட் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் வந்து 1906 வந்து யுகாந்தர் ஜுகாந்தர் அப்படின்ற ஒரு குரூப் வந்து உருவாகும். இது எதுக்காக அப்படின்னா பாம் ப்ரொடக்ஷனுக்காக. இதை கிரியேட் பண்ணவர் யாருன்னா பத்ரிநாத் கோஷ் அப்படின்ற ஒருத்தவர். பத்ரிநாத் கோஷ் யார் அப்படின்னா ஆரோபிந்தா கோஷுடைய பிரதர். பத்ரிநாத் கோஷ்ன்றது ஆரோபிந்தா கோஷோட இந்த ஆரோபிந்தா கோஷ் நம்ம எங்கே பார்த்தோம் அப்படின்னா எக்ஸிபிட்ஸில் பார்த்துருப்போம். எக்ஸிபிட்ஸில் அந்த பாண்டிச்சேரியில் அந்த ஆன்மீகத்துக்கு போயிட்டு எஸ்கேப் ஆகி போயிடுவார்ல, அவர் தான் அந்த ஆரோபிந்தா கோஷ். நெக்ஸ்ட் வந்து 1905 இந்தியன் ஹோம் ரூல் லீக் அப்படின்னு சொல்லிட்டு லண்டனில் கிரியேட் பண்ணுறவர் யார் அப்படின்னா ஷாம்ஜி கிருஷ்ண வர்மா அப்படின்ற ஒருத்தவர் இந்தியன் ஹோம் ரூல் லீக் அப்படின்னு சொல்லிட்டு 1905 லண்டனில் கிரியேட் பண்ணுறாரு. இதெல்லாமே அவுட்டர் இந்தியா தான். ஓகேவா. 1904 வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா ஃப்ரீ இந்தியா சொசைட்டி ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு லண்டனில் கிரியேட் பண்ணுறாரு. யாருன்னா விடி சவார்கர் அப்படின்ற ஒருத்தவர். அதுக்கப்புறம் பாரிஸ் இந்தியா சொசைட்டி வந்து கிரியேட் பண்ணுது. பிகாஜி காமா அப்படின்றவர் தான் அதை வந்து கிரியேட் பண்ணுறாரு. ஜெர்மனியில் பூலின்ற ஒரு இடத்துல இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் கமிட்டி அப்படின்ற ஒரு கமிட்டியே வி சட்டோபாத்யா அப்படின்ற ஒருத்தவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் முக்கியமான டெரரிஸ்ட், இப்போ நான் இதுக்கு முன்னாடி சொன்னது எல்லாமே லெஸ் இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் முக்கியமான டெரரிஸ்ட் ஆக்ட் வந்து எங்கே நடந்தது அப்படின்னா பசிபிக் ஓஷியா ஹிந்துஸ்தான் அசோசியேஷன் ஒரு அசோசியேஷன் வந்து கதார் பார்ட்டி அப்படின்ற ஒரு பார்ட்டி, அந்த பார்ட்டியை வந்து கதார் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பார்ட்டியோட ஹெட் வந்து யாருன்னா லாலா ஹர்தயால் அப்படின்ற ஒருத்தவர். ஓகேவா. இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டெரரிஸ்ட் டீம் அப்படின்னு கூட சொல்லலாம் 1913. ஓகேவா. நெக்ஸ்ட் 1911 வந்து ஒரு படுகொலை நடந்தது. வாஞ்சிநாதன்ற ஒருத்தவர் வந்து வஉசியை கொடுமைப்படுத்தினாங்கல்ல பிரிட்டிஷ்காரங்க. வஉசியை வந்து அந்த டைமில் வந்து கொடுமைப்படுத்திட்டு இருந்தாங்க. அதனால் அதுக்காக ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் வாஞ்சிநாதன் வந்து என்ன பண்ணுவார், கலெக்டர் ஆஷி அப்படின்ற ஒருத்தவர் வந்து கொண்டிருப்பார். அது எங்கே நடந்திருக்கும் அப்படின்னா திருநெல்வேலியோடைய அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேயே நடந்திருக்கும். மணியாச்சி அப்படின்ற ஒரு ஊரில் நடந்திருக்கும். இது வந்து 1911 நடந்த 2வது படுகொலை. ஓகே. ஃபஸ்ட்டு படுகொலையை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இந்த தாமோதர் அண்ட் பாலகிருஷ்ணா பிரதர்ஸ் சேர்ந்து பிரிட்டிஷை வந்து எதிர்த்து கொண்டுருவாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த 1914 1918 வரைக்கும் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் நடக்கும். ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் பிரிட்டிஷ் போயிருப்பாங்களான்னு கேட்டால் போயிருப்பாங்க. அந்த 1914 தான் என்ன இருக்கும் அப்படின்னா திலகை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த திலக், பிபின் சந்திர பால் இவங்க எல்லாருமே என்ன பண்ணி அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்கல்ல, அவங்க எல்லோரும் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. 1906 வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் அந்த முஸ்லீம் லீக், அந்த ஸ்வராஜ் அப்படின்னு பார்த்தோம்ல ஆல்ரெடி. ஸ்வராஜ் அவங்களுக்கான செல்ஃப் ரூல் வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல, அந்த முஸ்லீம்கான பங்கெடுப்பு ஃபார் முஸ்லீம் பீப்புளுக்காக இந்தியன் முஸ்லீம் லீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீக் வந்து உருவாக்கியிருப்பாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது என்னென்னா காந்தியன் ஃபேஸை பொறுத்த வரைக்கும் அவர் பிறந்தது அது எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். அதனால் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் காந்தியன் ஃபேஸ் பற்றி நம்ம பார்ப்போம். ஓகேவா. தேங்க்யூ கைஸ்.